பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு தவறுகிறது என புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் விமர்சித்து பேசியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதிய நீதி கட்சி சார்பில் இலவச வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மொத்தம் 130 நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் தேர்வு செய்யப்பட்ட 546 பேருக்கு பணி நியமன ஆணையை புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு தவறுகிறது என குற்றம் சாட்டினார். அந்த அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். யார் தடுத்து நிறுத்த வேண்டும்? மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இது ஒரு உதாரணமாக ஒன்று, காவிரி பிரச்சனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே வந்தது. புரட்சித் தலைவருக்கு நீர் கொடுக்க அந்த ஆண்டே நீர் கொடுக்கவில்லை. உடனே அமைச்சர்கள் சந்தித்தார்கள், நடக்கவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நேரடியாக குண்டுராவ் அவர்கள் தான் முதல்வராக இருந்தார். தொலைபேசியிலே சரி, நான் எம்ஜிஆர் பேசுகிறேன், வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட வரேன்னு சொன்னார். வீட்டுக்கு போன உடனே அண்ணன் வாங்கன்னு வந்த உடனே என்னான்னு, எனக்கு சாப்பாடு வேணாம், என்னுடைய மக்களுக்கு தண்ணி கொடுங்க, அன்னையே திறந்து விட்டாங்க. ஒரு முதல்வர் பரிச்சயமோடு ஏன் போக முடியாது? வேப்பூர் அருகே ரேஷன் அரிசி கடத்திய மூவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 1100 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பெரிய நெசலூர் கிராமத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வாகனத்தில் 50 கிலோ எடையுள்ள சுமார் 22 மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு வந்த மூவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் 1100 கிலோ அரிசி கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் அரிசியையும் பறிமுதல் செய்தனர். கீழ்பெண்ணாத்தூர் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டியை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மாணவர்களுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 449க்கும் மேற்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பங்கேற்று மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், திமுக நகர செயலாளர் அன்பு, பேரூராட்சி தலைவர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதியை கைப்பற்றுவோம் என மனப்பால் கொடுத்து வருகின்றனர் பாஜக என்று திமுக பரப்புரை கூட்டத்தில் திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துறையில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி 1800 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் திமுக இளைஞரணி மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பாடநூல் கழக தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் 6 மாநிலங்களில் ஆட்சி இழந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதியை கைப்பற்றுவோம் என மனப்பால் கொடுத்து வருகின்றனர் என்று விமர்சித்து பேசினார். வெள்ளத்துல கிடந்து கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம பேசுறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு இல்லாம பட்னியா கொலை பட்னியா கிடந்தா உயிரோட இருப்பமாங்கிற நம்பிக்கை இழந்திருந்தப்ப எங்க போனார் இந்த நரேந்திர மோடி? இங்க வந்த தமிழ் சாந்தாங்களா அப்படின்னு கும்பிடு. ஆனா யார வேணாலும் நம்பலாம்யா. இந்த கூழ கும்பிடு போடுறாங்க பத்தியா, அவன் எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு விடுவாங்க நம்மள. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் 22 பேரை கைது செய்துள்ளனர். நேற்று காலை ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீனவர்கள் வழக்கம் போல் மீன் பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 3 படகுகளையும் மடக்கி படகில் இருந்த 22 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் துறைமுகம் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கைதானது மீனவர்கள் மத்தியில் கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.